ஒரு மனையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும்? ஒரு மனை வந்து சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்கணும். மாறாக ஒழுங்கற்ற மனைகளாக இருக்குது அப்படின்னா அந்த மனை வந்து வீடு கட்டுறதுக்கு தகுதியற்ற மனைகளாக இருக்கும். இந்த மனையை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மனையோடைய மேற்கு பகுதியில் பள்ளமான இடங்கள் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். மேற்கு பகுதியில் உயரமான கோபுரங்களோ கோயில்களோ செல்ஃபோன் டவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அந்த மனையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். மற்றபடி ஒரு மனை இருக்குது, பழைய இடமா இருக்குது, அதை வாங்கி நீங்கள் ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னா ஒரு மனையை போய் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் வருது அல்லது தொந்தரவுகள் வருது, உங்களுக்கு ஒரு அசுப சகனங்கள் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மனையோடைய வடகிழக்கு பகுதியும் மனையோடைய தென்மேற்கு பகுதியும் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். வடகிழக்கு பகுதியில் உயரமான கோபுரங்கள் கோயில்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எடை அதிகமாக உள்ள பொருட்கள் இருக்கிறது, பாழடைஞ்ச பில்டிங் இருக்கிறது, கிழக்குலேருந்து சூரிய வெளிச்சமே அந்த வீட்டுக்கு வராத அளவுக்கு அந்த மனைக்கு வராத அளவுக்கு இருக்கிறது, அல்லது அடர்ந்த காடுகள் இருக்கிற மாதிரியான இடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்.